எதிர்கட்சினா பெஸ்ட் திமுக தான். நல்லா இறங்கி அடிச்சு வேலை பார்ப்பாங்க. கடுமையாக அவங்க வந்து 365 டிகிரியில் வேலை பார்ப்பாங்க. திமுக எதிர்கொள்றது பெரிய சேலஞ்ச். உங்க தங்க வெள்ளி நகைகளை இன்றைய மார்க்கெட் விலைக்கு விற்பனை செய்ய பெஸ்ட் மணி கோல்ட் தான் பெஸ்ட். உங்கள் தங்கம் வெள்ளிக்கு உடனடி பணம். எதிர்கட்சினா பெஸ்ட் திமுக தான். நல்லா இறங்கி அடிச்சு வேலை பார்ப்பாங்க. கடுமையாக அவங்க வந்து 365 டிகிரியில் வேலை பார்ப்பாங்க. திமுக எதிர்கொள்றது பெரிய சேலஞ்ச். கடந்த 48 மணி நேரம் வந்துட்டு ஒரு பெரிய சவாலா இருந்தது. முந்தைய 48 மணி நேரம் மட்டும் இல்ல, அடுத்த 48 மணி நேரம் குருசியலாவும் த்ரில்லிங்கா இருக்க போது விஜய் அவர்கள் கவனமா இருக்க வேண்டிய இடம் இதுதான். முதல் நாள் கூட யோசிக்கல, திமுக தலைவர் அறிக்கை கொடுத்தாங்க. இன்னமும் கடுமையான காலகட்டம் காத்திருக்கு. திமுக விடவே விடாது. மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உங்களை நம்பி வாக்களித்தவர்களை மீண்டும் திசை திருப்பாதீர்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான வார்த்தை அது. உங்களை நம்பி வாக்களிச்சவங்களை ஏமாத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். மீண்டும் ஏமாத்தாதீங்கன்னு சொல்றாரு. நீங்க வர்றீங்களா இல்லையான்னு சொல்லி ஏமாத்திட்டு எப்படி சொல்ல முடியும்? இப்ப நீங்க 10 லட்ச ரூபாய் பணம்லாம் நீங்க ஸ்கீம் நிறைவேற்றுங்கிறது எல்லாமே திமுக உங்களை நிம்மதியாக ஆள விடாதுங்கிறதா. 120 எம்எல்ஏக்கள் தாவி காட்ட இருக்காங்க. ஐயுஎம்எல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2 கம்யூனிஸ்ட் 4 பேர்ட்ட 8 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அதுல 8 எம்எல்ஏக்கள் போனாங்க 112ஆம் மாதிரி இருந்தவங்க திரும்ப பெரும்பான்மை கிடைக்காது. அவர்கள் தாவேக ஆட்சிக்கு ஆதரவு சொல்லியிருக்காங்க. சொன்ன அடுத்த வார்த்தையே திமுக தொடர்பும் சொல்லியிருக்காங்க. மறந்துடாது. திமுகவை நீங்கள் சீண்டினால் என்ன ஆகும்? சீண்டினால் திமுக என்ன செய்யும்? அவர்களுக்கு ஆதரவாக கூட்டணி கட்சிகள் என்ன செய்யும்? இங்கதான் இருக்கு. திமுகவும் அதிமுக சேர போகுதுங்கிறத நாங்க தான் முதல்ல பிரேக் பண்ணோம். இது we know that's not rumor. இல்ல அது இல்ல, எல்லாருக்கும் தெரியும். அது தெரியும். அது குழப்பம்ல திமுக அதிமுக சேர்ந்துட்டாங்கன்னா நீங்க வந்து ஓஹோ மோசம் சொல்லிட முடியாது. ஆட்சியை சரியா பண்ணிட்டாங்க, நல்ல வேலை 2 சேர்ந்தாங்கன்னு வந்து எப்படி வந்தாருங்கிறது இல்ல, வந்த பிறகு என்ன பண்ணாருங்கிறத பார்க்கணும். ஆனா தமிழ்நாடு வித்தியாசம் இல்லையா? இங்க அதிமுகவோட அடிநாதமே திமுக எதிர்ப்பு தானே. யார் முதலமைச்சருங்கிறது இல்ல கேள்வி, யார் ஆட்சிகளை எப்படி ஆட்சிங்கிறத மக்களுக்கு அதாவது அரசியல்ல பேருங்கிறதே கிடையாது. தூக்கி ஓரமா வச்சிடலாம். அரசியல்ல பேருங்கிற ஒண்ணே கிடையாது. இது அண்ணாமலை அவர்களே நீடிச்சிருந்தா அப்ப வந்துட்டு இந்த ரிசல்ட் வந்திருக்குமா? அவரை இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு கேக்குறேன். நீங்க சொல்லக்கூடிய டேட்டா தப்பு. அவர் தமிழ்நாட்டுல இளைஞர் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்திருக்காரு. யார் மறுக்க முடியும்? அவரை மாதிரி பெருசா ஹேண்டில் பண்ண முடியுமா? அவர் மாதிரி டேட்டா சொல்ல முடியுமா? அதுதான் நானும் கேக்குறேன். பதவி மாத்திராங்க. பாஜக தலைவரா செயல்படுறதுக்கும் பாஜகவோட காரியகர்த்தாவா செயல்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இது உங்க கட்சி மாதிரி இல்லங்க. நான் எங்க கட்சியில இருக்கேன். சி.வி. சண்முகம் தலைமையில நடந்த கூட்டம் எதை பிரதிபலிக்குதுன்னு நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அது வந்து சி.வி. சண்முகம் தலைமையிலையா சி.வி. சண்முகம் இல்லத்திலையாங்கிறதே நம்ம இப்படி செய்யலாமா அப்படி அவன் போயிட போறான், இப்படி பண்ணலாமா அவன் ஓட போறான், இப்படி பார்க்க கூடாது. இது ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றாங்க. ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான். டைட்டில் ஸ்பான்சர் பெஸ்ட் மணி கோல்ட். பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். கடந்த 48 மணி நேரம் வந்துட்டு ஒரு பெரிய சவாலா இருந்தது. மக்கள் எல்லாமே, தமிழக மக்கள் எல்லாமே உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. பல கட்சிகளுடைய ஆன்சருக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கிறத பார்க்க முடியுது. இது வந்து இவ்வளவு தூரம் இழுப்பதற்கான விஷயம் என்ன? குறிப்பா வந்துட்டு விசிகேல இருந்து வந்து அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப லேட்டா வந்தது அப்படின்னு அவங்க மேல ஒரு விமர்சனம் இருந்தது. விஜய் அவர்கள் கவனமா இருக்க வேண்டிய இடம் இதுதான். அவர் வேற சில விஷயங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்காருன்னு கேள்விப்படுறேன். ஸோ முந்தைய 48 மணி நேரம் மட்டும் இல்ல, அடுத்த 48 மணி குருசியலாவும் த்ரில்லிங்கா இருக்க போது அது உங்களுக்கே தெரியும். பின்னாடி போக வரும், நீங்க பாத்துங்க. ஸோ அடுத்த 40 மணி த்ரில்லிங்கா தான் இருக்க போது, குழப்பம் இல்லை. அப்ப என்னென்ன விஜய்க்கு அவர்கள் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய பிரச்சனை என்னன்னா, நேத்து வரைக்கும் எந்த திமுக கூட்டணி உங்களுக்கு எதிராக இருந்ததோ அந்த திமுகவோட கூட்டணி தயவோடு தான் நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க. நீங்கள் கர்நாடகாவில் காங்கிரஸையோ கேரளாவில் காங்கிரஸையோ எதிர்கொள்றது பெரிய சேலஞ்ச் இல்லை. முல்லை பெரியார் பிரச்சனை வந்துருமோ, காவிரி பிரச்சனை, ஏன்னா ராகுல் காந்தி நல்ல நட்பு இருக்கு, நீங்கள் பேசிக்க முடியும். உங்களுக்கு காவிரி தண்ணி வராமல் போனால் கூட அவங்களை கொஞ்சம் பேசாமல் இருக்க சொல்ல முடியும். அதனால் அதை சமாளிச்சிடலாம். அது பொலிட்டிக்கலாக நீங்கள் ஒரு பெரிய சேலஞ்ச் இல்லை. பெரிய பிரச்சனை திமுகவை நீங்கள் இன்னைக்கே நீங்கள் பார்த்துட்டீங்க. முதல் நாள் கூட யோசிக்கல, திமுக தலைவர் அறிக்கை கொடுத்தாங்க. சரிங்களா? அப்ப நாளைக்கு அடுத்த பார் பாருங்க, 1 திமுக தலைவரோட அறிக்கை, 2வது திமுக விமர்சனம் என்ன, 3வதா பாட வச்சிட்டீங்க. இது திமுக சொல்லக்கூடியது. திமுக ஒரு சேனல்ல வந்துட்டு இருக்குங்கிற பார்க்குறோம். அப்போ முதல் நாளே அவங்க வந்து அப்ப நேட்டை எடுத்துட்டாங்கிற பார்க்குறோம். அப்போ நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியது, இன்னமும் கடுமையான காலகட்டம் காத்திருக்கு. திமுக விடவே விடாது. அவங்க எதிர்கட்சியா ரொம்ப சிறப்பாக சொல்லுவாங்க. பலமுறை பதிவு பண்ணியிருக்கேன். எதிர்கட்சினா பெஸ்ட் திமுக தான். அதில் ஒன்று குழப்பம், நல்லா இறங்கி அடிச்சு வேலை பார்ப்பாங்க. கடுமையாக அவங்க வந்து 365 டிகிரியில் வேலை பார்ப்பாங்க. அப்போ கவனமாக இருக்க வேண்டியது திமுக இல்லை, திமுகவுடைய கூட்டணி கட்சிகளாக இருந்த தாவேக்கோட கூட்டணி கட்சிகள்கிட்ட. அதற்கு தான் மாற்று ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாருன்னு கேள்விப்படுறேன். மாற்று ஏற்பாடு வந்துட்டான்னு சேஃப் பண்ணி இருப்பாரு, இல்லாட்டி திமுக எதிர்கொள்றது பெரிய சேலஞ்சா. நிச்சயமா இன்னைக்கு வந்து திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, உங்களை நம்பி வாக்களித்தவர்களை மீண்டும் திசை திருப்பாதீர்கள் அப்படின்ற ஒரு முக்கியமான வார்த்தை அது. அதாவது உங்களை நம்பி என்ன சொல்லியிருக்கணும், இன்னைக்கு தான் பதவி ஏற்றிருக்காரு, 11 மணிக்கு உட்கார்ந்துருக்காரு. அப்போ உங்களை நம்பி வாக்களிச்சவங்களை ஏமாத்தாதீங்கன்னு சொல்லியிருக்கணும். மீண்டும் ஏமாத்தாதீங்கன்னு சொல்றாரு. அப்ப என்னன்னா, ஆட்சிக்கு வந்தது ஏமாத்தி வாக்களிச்சு வந்திருக்கீங்கன்றார். உங்களுக்கு புரியுங்களா? இப்போ வந்து எந்த விஷயத்த சொன்னாரு, எந்த விஷயத்த செய்யலன்னு தெரிஞ்சாதான் ஏமாத்தினா
வேணாங்கிற அர்த்தம். நீங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டீங்க, 10 மணிக்கு வரேன்னு சொன்னீங்க, வரல. அப்பதான் நீங்க ஏமாத்துனீங்க. நீங்க வர்றீங்களா இல்லையான்னு சொல்லி ஏமாத்திட்டு எப்படி சொல்ல முடியும் உங்களுக்கு? அப்ப வந்து திரு விஜய் அவர்கள் என்ன சொன்னார், என்ன செய்யல அதை சொல்லல. ஆனா மீண்டும் ஒரு முறை ஏமாத்தீங்கன்னு சொல்லும் போது நீங்க ஏற்கனவே ஏமாத்திட்டு, அப்ப என்ன ஆட்சிக்கு வந்ததே மக்கள் கொடுத்த ஏமாற்றம், which is not a fact. அதை ஏற்க முடியாது. அப்போ வந்து இப்போ நீங்க 10 லட்ச ரூபா பணம்லாம் நீங்க ஸ்கீம் நிறைவேற்றுங்கிறது எல்லாமே திமுக உங்களை நிம்மதியாக ஆள விடாதுங்கிறது தான் மெசேஜ். அது திமுக வாழ இல்லை, திமுகவுடைய ஆதரவு பெற்று நல்லா கவனிக்கணும். IUML, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, 2 கம்யூனிஸ்ட், இந்த 4 பேர்ட்ட 8 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இந்த 8 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு வந்து 120 எம்எல்ஏக்கள் தாவி காட்ட இருக்கிறாங்க. அதில் 8 எம்எல்ஏக்கள் போனாங்க 112ஆம் மாதிரி இருந்தவங்களுக்கு திரும்ப பெரும்பான்மை கிடைக்காது. அவர்கள் தாவேக ஆட்சிக்கு ஆதரவு சொல்லியிருக்காங்க. சொன்ன அடுத்த வார்த்தையே திமுக கூட தொடர்வோம் சொல்லியிருக்காங்க, மறந்துடாதீங்க. திருமாவளவர்கள் திமுக தலைவர்கிட்ட சொல்லிட்டு தான் செஞ்சேன்னு சொல்லியிருக்காரு. IUML திமுக தலைவர் சொன்னனால தான் செஞ்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. 2 கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவோட எங்களுடைய பயணம் தொடரும் சொல்லியிருக்காங்க. அப்போ திமுகவை நீங்கள் சீண்டினால் என்ன ஆகும், சீண்டினால் திமுக என்ன செய்யும், அவர்களுக்கு ஆதரவாக கூட்டணி கட்சிகள் என்ன செய்யும், இங்கே தான் இருக்கு கேம். இதில் அடுத்ததாக வந்து அதிமுகவால் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிளவு அதுதான் பார்க்க முடியுது நியூஸாக. இங்கே மக்களுடைய மேண்டேட் என்ன, திமுக ஏன் தோற்றது அப்படிங்கிறது விவாதிக்கிறத விட அதிமுக வந்துட்டு பிளவுபட போகுது, அதிமுகவில் வந்துட்டு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நியூஸ் தான் அதிகமாக பார்க்க முடியுது. அது குறித்து நான் பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்னெல்லாம் வேலை பண்ணுறீங்கன்னு பார்ப்போம்ல, கொஞ்ச நாள் பார்ப்போம். நான் ஏற்கனவே சொன்ன போல லாஸ்ட் 48 ஹவர்ஸ் இல்லை மேட்ரு, நெக்ஸ்ட் 48 ஹவர்ஸ் மேட்ரு ஆகுது. அதை நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். ஏன்னா வந்து திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தார், அதாவது அதிமுகவும் திமுகவும் கூட்டணி சேர போகிறாங்களாமே அப்படின்னு கேட்டபோது அது இன்னும் உருவம் பெறவில்லை, இறுதி வடிவம் பெறவில்லை. நானும் வந்து உருவம் பெறவில்லை, உருவம் பெற சொல்லி சொல்றேன். முதல்ல நான் சாணக்கியல சொல்லிடுறேன். ஓ, அப்படி ஒரு விஷயம் இன்னும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? we have to wait and watch. அதான் ஏன்னா பேச்சு வழக்கில் இருக்கக்கூடிய, நான் சொன்னேன் திமுகவும் அதிமுகவும் சேர போகுதுங்கிறத நாங்கள் தான் முதல்ல பிரேக் பண்ணோம். உங்களுக்கு அப்படி ஒரு பிளான் இருக்குன்னு. ஆனால் நான் அப்பயே நான் சொன்னேன், இது we know that's not rumor. இல்லை அது இல்லை, எல்லாருக்கும் தெரியும், அது தெரியும், அது வந்து குழப்பம்ல. அப்போ வந்து மெட்டீரியல்ஸ் ஆகாமல் போகலாங்கிறேன் சேர்த்தே சொன்னேன். ஏன்னா இது வந்து பேச்சில் இருக்குது, அப்படியா அப்படின்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ப்ராபபிலிட்டிஸ் பாசிபிலிட்டிஸ் பார்ப்பாங்க. ஒரு கட்டத்தில் முடியாமல் போகலாம், அப்படி தான் முடியாமல் போச்சு. இது நடந்து ஆனால் மக்களுடைய வெறுப்பை சம்பாதிப்பதற்கான ஒரு விஷயமா இருக்காதா 2 கட்சிகளும் இப்படி பண்ணாங்க அப்படின்னா? தாவேகா 108 தொகுதிகளை பெற்றிருந்தது. அப்ப மிச்சம் 126 தொகுதியில் பெறாமல் இருந்துச்சுன்னு சேர்த்து பார்க்கணும். இல்ல நம்பர்ஸ் நீங்க சொல்லுங்க. ஆனா ஆட்சி சிறப்பாக செய்யறது மூலமா அதை சரி பண்ணிட முடியும். உங்களுக்கு புரியுங்களா? அதுபோல திமுக அதிமுக சேர்ந்துட்டாங்கன்னா நீங்க வந்து ஓஹோ மோசம்னு சொல்லி சொல்லிட முடியாது. ஆட்சியை சரியா பண்ணிட்டாங்கன்னு நல்ல வேலை 2 ஒன்று சேர்ந்தாங்கன்னு வந்து நிற்கும். அது வந்து நான் திரும்ப சொன்னேன், நீ கரிஷ்மா பத்தி சொன்ன அதே பதில் தான். எப்படி வந்தாருங்கிறது இல்லை, வந்த பிறகு என்ன பண்ணாருங்கிற பார்க்கணும். வந்த பிறகு நீங்க பாத்தீங்க இது மாதிரி பல முறை நடந்திருக்கு. இது முதல் முறை நடக்கல. பீகார்ல நடந்திருக்கு, கர்நாடகால நடந்திருக்கு. மகாராஷ்டிரால பிஜேபி கூட்டணி இருந்த கட்சி வெளியே போச்சு, கர்நாடகால எதிரிகளா இருந்த காங்கிரஸ் மத்தவங்க சேர்ந்தாங்க. இது நிறைய நடந்திருக்கு. ஆனா வந்து தமிழ்நாடு வித்தியாசம் இல்லையா? இங்க அதெல்லாம் ஒரு வித்தியாசம், இந்தியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் ஒரு வித்தியாசம். அதிமுகவோட அடிநாதமே திமுக எதிர்ப்பு தானே. லாலு பிரசாத் அடிநாதம் இருந்துச்சு, நிதிஷ்குமார் அடிநாதம். சிவசேனா இருந்திருந்தா அதை ஏத்துப்பாங்களா? பால் தாக்கரே இருந்தாருன்னா அவர் காங்கிரஸோட போற ஒத்துருப்பாரா? சிவசேனாவும் காங்கிரஸ் ஒண்ணு போச்சு, நிதிஷ்குமார் லாலு ஒண்ணு போனாங்களே. நீங்க சொல்றப்ப இது தமிழ்நாடு நோவே டிஃபரண்ட் ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனைக்கும் என்ன இருக்கோ அதான் தமிழ்நாட்டில் இருக்குது. இதற்கு சந்தர்ப்பம் கிடைச்சுன்னா திமுகவும் அதிமுக ஒன்று சேர்ந்துருந்தாங்கன்னா மக்கள் வந்து முதல்ல ஒரு ஷாக் ஆயிருப்பாங்க, அப்படின்னு இருப்பாங்க. ஆட்சி ஒழுங்கா பண்ணியிருந்தாலும் சரியா பேசணும். இங்க பார்க்க வேண்டிய திரும்ப சொல்ல யார் முதலமைச்சருங்கிறது இல்லை கேள்வி, யார் ஆட்சிகள் எப்படி ஆட்சிங்கிறதா மக்கள் கேள்வி. அதான் திரும்ப மக்கள் பார்க்கறது எனக்கு எப்படி ஆட்சி கொடுக்குறீங்கன்னா, இன்னார் முதலமைச்சர் அன்னார் முதலமைச்சர், இபிஎஸ் முதலமைச்சராக இருந்தார், ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தார், ஸ்டாலின் முதலமைச்சராக இருந்தாங்க, ஜானகி முதலமைச்சராக இருந்தாங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லையே. எப்படி ஆட்சி பண்ணீங்க, இவ்வளோதான் கேள்வி காணப்படுது. அப்போ வந்து எடப்பாடியும் ஸ்டாலின் ஒன்று சேர்ந்தாங்களா, முதல் நாள் ஷாக், மறுநாள் நார்மலைஸ் ஆயிருவாங்க. ஆட்சி நடத்துறது பொறுத்து மக்கள் மறந்துடுவாங்களா? இப்போ 2 பேரும் இல்ல ஆட்சி நடத்துறது எப்படி மறக்கிறதுல சரியான மூவ்னு சொல்லுவாங்க. இல்ல கட்சியில இருந்தே சில பேர் வந்துட்டு என்ன சொல்றாங்க, அப்படி ஒரு 2 பேரும் கூட்டணியில அமைஞ்சா அப்படின்னா நான் வெளியில போயிருவேன் அப்படின்னு நிறைய குரல்கள் வெளியில வரத பார்க்க முடியுது. நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. சரியாயிருச்சுன்னா சரியா போயிடும். நீங்க வந்து திரு ஓ பன்னீர்செல்வம் ஒரு தர்ம யுத்தம் நடத்தினார். அப்ப மக்கள் பூரா அவர் கூட இருந்தாங்க. எம்எல்ஏக்கள் இருந்தாங்களா? 12 எம்எல்ஏக்கு மேல அவரால் தேர்த்தவே முடியல. இல்ல இத நான் ஃபேரான்னு கேக்குறேன் சார். இஸ் ஃபேர் அப்படினு கேக்குறேன். அரசியல்ல ஃபேர்ங்கிறதே கிடையாது. நம்ம நம்பர்ஸ் தூக்கி ஓரமா வச்சிரலாம். அரசியல்ல ஃபேர்ங்கிற ஒண்ணே கிடையாது. அரசியல்ல சக்சஸ் ஆர் ஃபெயிலியர், இவ்வளவுதான். அதான் நான் உங்களுக்கு சொன்னேன். திரு விஜய் அவர்கள் யாரை எதிர்த்து ஆட்சிக்கு வந்தார்? திமுக எதிர்த்து தான் ஆட்சிக்கு வந்தார். யாருடைய தயவுல ஆட்சியில் இருக்காங்க? திமுக கூட்டணி கட்சிகளோட ஆட்சியில் இருக்காங்க. அப்புறம் அவங்க இன்னைக்கு வரைக்கும் ஸ்டாலின் எடுத்து ஒரு வார்த்தை பேசுவாங்களா? நீங்க ஸ்டாலின் எடுத்து ஒரு வார்த்தை பேசினா ஒத்துக்குவாங்களா? அப்ப இது ஃபேரா?
திமுகவுடைய கூட்டணி கட்சியோட ஆதரவோட ஆட்சி ஃபேரா? இங்கே ஃபேர் அன்ஃபேருங்கிறதே கிடையாது. நல்லாட்சி நடத்துனீங்களா? இல்லை. இந்த கேள்வி தான் போது. மக்கள் நல்லாட்சி நடத்திட்டாங்கன்னு பரவாயில்லப்பா, டிஎம்கே கூட்டணி கட்சியில் வச்சுக்கிட்டே பின்னி படுத்தாரு அப்படின்னு பாசிட்டிவாக சொல்லுவாங்க. நல்லாட்சி நடத்தலாம்னு பார்த்தீங்களா, அவங்க கூட சேர்ந்தா அப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் எப்படி ஆட்சி நடத்துறீங்களா இருக்கு கேம் தவிர யாரோட சேரீங்கிற கேமே கிடையாது. யாரோடனாலும் யாராலும் சேரலாம். இப்போ அடுத்ததா வந்து பாஜகவின் நிலைமை. இப்போ வந்து பாஜக வந்து இங்க ஒரு பெரிய ஒரு கனவோட இருந்தாங்கிறத பாஜக பெரிய ஸ்பேஸ் காத்திருக்கு. அதுல எந்த குழப்பமும் இல்லை. அது எப்ப எப்படி அப்படிங்கிறது அவரோட தலைவரோட எடுக்கக்கூடிய முடியும். பாஜக ஸ்பேஸ் இன்னும் அதிகரிச்சிருக்கு, இன்னும் அதிகரிக்க போகுது. அதில் வந்து பார்க்கறதுக்கு ஒரு பெரிய வீழ்ச்சி போல, ஆளே இல்லாத போல தெரியும். ஒரே ஒரு எம்எல்ஏ தான் இருக்கிறாங்க. கடந்த மாதிரி 4 எம்எல்ஏ இருந்தாங்க. அவங்க இந்த வாக்கு சதவீதம் குறையப்பட்டிருக்கு. இதெல்லாம் உண்மை. ஆனால் அதோடு அங்கே முடிய போகிறது இல்லை. அது வந்து பெரிய ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் எப்படியுமே ஸ்பேஸ் வந்து பயன்படுத்திக்கிறவங்களை பொறுத்து தான். அது ஸ்பேஸ் இருக்குன்னா வரணும்ல. அப்போ வந்து நம்ம இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னால், இன்னைக்கும் ரஜினிகாந்தும் கமல்ஹாசன் தான் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி சொன்னால் அடுத்து ஒரு வேக்கம் இருக்குன்னு அர்த்தம். உங்களுக்கு புரியல? 50 வருஷமாக அவங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்கன்னு பார்க்கணும். அந்த மாதிரி நீங்கள் வேற ஒரு ஆள் நீங்கள் கிரியேட் பண்ணணும். அப்படி கிரியேட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஏற்கனவே கிரியேட் பண்ண அண்ணாமலை அவர்களை ஓரம் கட்டதுனால நடந்த விஷயமா அது? அண்ணாமலை ஓரம் கட்டப்பட்டான்னு எங்கே பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, மாநில தலைவர் பதவியிலிருந்து அவரை வந்துட்டு மாற்றுறதுனால நடந்த விஷயம் அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை, நான் மாநிலத்தில் வந்து மாட்டா அந்த கட்சியில் எப்படி ஜேபி நட்டா மாற்றிட்டாங்களே, அதனால வெஸ்ட் பெங்காலில் தோத்துருச்சோ? ஜேபி நட்டா மாற்றிட்டாங்களங்க. ஏன் மாற்றினாங்க? 3 வருஷத்துக்கு மாத்திர அவங்க வழக்கம்னா இது உங்கள் கட்சி மாதிரி கிடையாதுங்க. காலத்துக்கு ஒருத்தராக உட்காந்துருப்பாருங்கிறதுக்கு. அப்படி தானே மற்ற கட்சியில் இருக்குது. அப்படி கிடையாது. கம்யூனிஸ்ட் கட்சியில் மாறிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு பேசணும் எப்போ வந்தார்? முன்னாடி முத்தரசன் வந்தார். வீரபாண்டியன் எப்போ வந்தார்? நான் அப்போ கேள்வியை மாற்றி கேட்கலாமா? திரு அண்ணாமலை அவர்களே நீடிச்சிருந்தா அப்போ வந்துட்டு இந்த ரிசல்ட் வந்திருக்குமா? அப்படி எடுத்துக்கலாமா? இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் வச்சு நீங்க பேச முடியாதுங்க. அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சிருந்தா, அதிமுகவும் தாவேகாவும் கூட்டணி அமைச்சிருந்தா, தாவேகாவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சிருந்தா நீங்க பேசலாம். நடக்கல இல்ல. திரு அண்ணாமலை நான் ஏன் இதை கேட்கிறேன் அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு அதிமுக கூட்டணியில உடன்பாடு இல்லாம இருந்தார் அப்படிங்கறத பார்க்க முடிஞ்சது. அதுவும் இல்லாம அவர் தலைமை ஏற்று நடந்த மக்களவை தேர்தலில் வந்துட்டு கிட்டத்தட்ட 18% பாஜக அடைஞ்சதுங்க. அண்ணாமலை அவர்கள் வந்து திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவதற்கு உயிரை கொடுத்து உழைப்போம் போய் சொன்னாரோ? இல்ல நான் அந்த விஷயத்துக்கே வரல. ஏன் வராதீங்க? அண்ணாமலை பத்தி தானே பேசுறீங்க. 18% வந்ததுங்க. அவரை பத்தி தானே பேசுறீங்க. தமிழ்நாட்டுல பாஜகல அதிகமான பிரச்சாரம் பண்ண ஒரே தலைவர் அண்ணாமலை. அது நயினார் நாயந்திரன் அவ்வளோ பிரச்சாரம் பண்ணல, நரேந்திர மோடி அவ்வளோ பிரச்சாரம் பண்ணல, அமித்ஷா அவ்வளோ பிரச்சாரம் பண்ணல. அவ்வளோ தொகுதிக்கு போனவர் அண்ணாமலை. எதுக்காக போனார்? ஏடிஎம்கே கூட்டி தானே போனார். 27 தொகுதியில் தான் வந்து பிஜேபியே போட்டிடுது. சரிங்களா? 95 தொகுதிக்கு மேலே போனார். அவர் ஏடிஎம்கே போனாரா பிஜேபி போனாரா? அவர் வந்து நான் கேட்டேன், பதில் சொல்லுங்க. நீங்க ஒரு உங்க நோக்கம் திசை திருப்பி நான் சொல்ல கேளுங்க. 27 தொகுதி தான் பிஜேபி போட்டிடுச்சு. 95 தொகுதியில் அவர் பிரச்சாரம் பண்ணார். யாருக்கு? எந்த கட்சிக்கு? திமுகவுக்கா? அதிமுக தான் பிரச்சாரம் பண்ணாரு. அப்ப அதிமுகவோட முரண்பட்டாருன்னு சொன்னீங்க. எப்ப கூட்டணி இல்லாத போது அதிமுக உடன்பட்டார். கூட்டணி வந்த போது அதிமுக ஊழல் கட்சின்னு திரு விஜய் சொன்னாரா இல்லையா? அப்ப கூட்டணியில இல்ல, அண்ணாமலை விமர்சித்தார். என்னுடைய கேள்வி என்னன்னா, அவர் தலைமை ஏற்று நடத்தின ஒரு தேர்தல்ல 18% வாக்குகள் வந்து பாஜக 18. நீங்க தெரியாம பேசாதீங்க, பாதி பேசாதீங்க. அவர் கட்சியிலேயே இல்லாத 18% வாக்குகள் வாங்கியிருக்கு பாஜக. தெரியுமா? எப்ப சொல்லுங்க? 2014 ஜெயலலிதாவும் கருணாநிதி உயிரோடு இருந்த போது அப்பயே 18, இதே 18% வாங்கியிருக்கு பிஜேபி. இது 3 எம்பி வாங்கியிருக்கு. தர்மபுரியில் ஜெயிச்சாங்க, புதுச்சேரியில் ஜெயிச்சாங்க, கன்னியாகுமரியில் ஜெயிச்சாங்க. 3 எம்பி வாங்கியிருக்கிறாங்க. என்ன சொல்றீங்க? 40ல் 3 எடுத்தாங்க. இதே 18% எடுத்தாங்க. அண்ணாமலை கட்சியிலே கிடையாது. 2014 12 வருஷம் முன்னாடி அண்ணாமலை அவர்களால எந்த இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. ஜெயலலிதா சொந்தமா தோத்துருக்காங்க. கருணாநிதி 800 சீட் 800 ஜெயிச்சிருக்காரு. நீங்க சொல்றது அப்ப ஒரு கட்சிக்கு வந்து வீழ்ச்சி ரொம்ப சாதாரணம். இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இந்த 2014 எடுத்துருக்காங்க அப்படின்னா திரு அண்ணாமலை அவர்களோட வரவுனால இது நடக்கலன்னு நீங்க சொல்றீங்க. அண்ணாமலை வரவு பாஜகல அதிகமான அதிர்வலையில் ஏற்படுத்தி 100 முறை சொல்லிருக்கேன். பாஜக இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரு. அவரை இன்னைக்கு மிஸ் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு கேக்குறேன். நீங்க சொல்லக்கூடிய டேட்டா தப்பு. அதான் நான் மறுக்கிறேன். அண்ணாமலை ஒரு ஆளே கிடையாதுன்னு சொன்னா, அவர் தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுச்சி ஏற்படுத்திருக்காரு. யார் மறுக்க முடியும்? அவரை மாதிரி பிரஸ் ஹேண்டில் பண்ண முடியுமா? அவர் மாதிரி டேட்டா சொல்ல முடியுமா? அதுதான் நானும் கேக்குறேன். அதுதான் நானும் சொல்றேன். இல்ல சொன்னா நீங்க லைம்லைட்ல இல்லாம போனது இது ஒரு காரணமான்னு கேக்குறேன். அவர் லைம்லைட்ல இருந்தாருன்னு சொன்னேன். நீங்க கண்ண மூடிட்டு லைம்லைட்ல சொல்லுவீங்களான்னு கேக்குறேன். நான் இப்பதான் சொன்னேன் 100 தொகுதியில பிரச்சாரம் பண்ணிருக்காருன்னு. லைம்லைட்ல இல்லன்றீங்க. 3 பதவி மாத்திட்டாங்க. பாஜக தலைவரா செயல்படுறதுக்கும் பாஜகவோட காரியகர்த்தாவா செயல்படுறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இது உங்க கட்சி மாதிரி இல்லங்க. நான் எங்க கட்சியில இருக்கேன். நட்டா வந்து மாத்துறாங்க. ஏங்க பார்க்க மாட்டேன்றீங்க? நட்டா மாத்திரம் ஏன் அகில இந்திய தலைவர் மாத்திட்டாங்கங்க? ஏன்? அந்த கட்சியுடைய முறைங்க அது, அந்த கட்சியோட வழக்கம்ங்க அது. நீங்க தெரிஞ்சுக்காம உட்கார்ந்திருந்தீங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில மாத்துறாங்களே ஏன் சொல்ல மாட்டேன்றீங்க? நான் இங்க வந்து குறை சொல்லல. நான் என்ன கேக்குறேன்னா, அவர் நல்லா ஹேண்டில் பண்ணி இருந்திருக்காரு. அவரை இந்த நேரத்துல மாத்தாம இருந்திருக்கலாமோ அப்படிங்கறத நான் கேட்டேன். 15வது முறையா நான் ட்ரை பண்றேங்க. கம்யூனிஸ்ட் கட்சியில தேர்தலுக்கு முன்னாடி எங்க மாத்திட்டாங்க? வீரபாண்டியன் எங்க கொண்டு வந்தாங்க? பேசும்போது அந்த கட்சியோட வழக்கம்ங்க அது. ஒரே தலைவர் ஒரே காலகட்டத்தில் பாருங்க. அந்த கட்சியில வழக்கம் கிடையாது. உங்க கட்சியில வச்சுக்கோங்க. அந்த கட்சியில கிடையாது. கட்சியில இல்லங்கறத மறுபடியும் சொல்லிக்கிறேன் சார். நான் வந்து யார் கேட்க
கேட்கறாங்களோ யார் சிந்தனை இருக்கோ நீங்களும் வந்து உங்க கேள்வியை கேட்கல, நீங்க ஆமா. மக்களுடைய கேள்வி நினைச்சு நீங்க ஆமா, கேட்கறீங்க. ஆமா, அதான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். ஆ. அண்ணாமலை மாற்றினால போச்சுன்னா இது கட்சியில் ஜேபி நட்டா மாத்தினால போயிருச்சா? அப்ப அஸ்ஸாம்ல ஜெயிச்சதுக்கு வந்து ஜேபி நட்டா காரணமா? வெஸ்ட் பெங்கால் ஜெயிச்சதுக்கு ஜேபி நட்டா காரணமா? சரி, அடுத்தது இப்போ சிவி சண்முகம் தலைமையில் நடந்த கூட்டம் எதை பிரதிபலிக்குதுன்னு நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அவுட்கம் நிறைவா. தெரிஞ்சு இதை பிரதிபலிக்கணும். அது அவுட்கம் பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னதான் அவுட்கம் என்ன வந்துச்சுங்கிற பார்த்தா நமக்கு தெரியும். அது வந்து சிவி சண்முகம் தலைமையிலையா சிவி சண்முகம் இல்லத்திலையாங்கிறதே பார்க்கணும். நிச்சயமா சார். நம்ம வந்து ஒரு வீட்டில் நினச்சிக்கனால அவர் தலைமையில சொல்ல முடியாது. பாதி விஷயங்கள் வந்து வேற இடத்துல ஆதவர்ஜன் அவருடைய அலுவலகத்தில் பாதி விஷயங்கள் இருந்துச்சு. அவர் தலைமையில் நம்ம பார்க்க முடியாது. அவர் ஒரு விஷயத்தை பண்ணுவார். அப்போ வந்து தலைவர் யாருன்னா ஒரே கணக்கு தான். அவங்க டிஸ்கஷன் நிறையா பண்ணுவாங்க. நான் எப்பயுமே ஒரு விஷயத்தை டிஸ்கஷனில் இருக்கும்போதே முரண்பாடுங்கிற இடத்துக்கு நம்ம போயிடக்கூடாது. அது என்னவா எமர்ஜ் ஆகுதுங்கிற ரிசல்ட்டை பார்த்தா சொல்ல முடியும். நம்ம இப்படி செய்யலாமா அப்படிங்கும்போது அவன் போயிட போகிறான், அப்படி இப்படி பண்ணலாமா, அவன் ஓட போகிறான், இப்படி பார்க்கக்கூடாது. இது ஆப்ஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியதான் சரி. அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. ஆப்ஷன்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தானே ஆட்சி அமைச்சிருக்காரு திரு விஜய். எல்லா ஆப்ஷனும் எக்ஸ்ப்ளோர் பண்ணார்ல. அது மாதிரி ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறனாலே அது வந்து அப்படியாவது இப்படியான முடிவு எடுக்க வேண்டியதில்லை. நிச்சயமா சார். ஸோ நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கைலாம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் சார். உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். டைட்டில் ஸ்பான்சர் பெஸ்ட் மணி கோல்ட். பழைய தங்க வெள்ளி நகைகளுக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட்.